வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி கடன் இருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த மத்திய அரசு கிட்ட இருந்து இன்னும் ஒரு 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு, நான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்த எல்லாத்தையும், அதாவது இந்த விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி, இந்த 6 சிலிண்டர், இந்த ஊக்கத்தொகை, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் ஒரே நாள்ல நான் 10 லட்சம் கோடி கடன் வாங்கி நான் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டா நீங்க ஏத்துப்பீங்களா? என்கிட்ட கேட்க மாட்டீங்க, என்னடா 10 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடன் வாங்கிட்டேன். சரி, நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் நான் நிறைவேற்றாம இந்த 15 லட்சம் கோடியை இன்னும் மேலே மேலே ஏற்றாம தமிழ்நாட்டுக்கு வருமானத்தை வர வச்சு இந்த 365 நாள் நான் வெயிட் பண்ணி மே 10 2027 அன்னைக்கு நான் எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றுறேன். ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் ஒத்துப்பீங்களா? அதுக்கும் ஒத்துக்க மாட்டீங்க. இந்த ஒரு வருஷம் நீ சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றவே இல்லையே, போன அரசும் 2 வருஷம் கழிச்சு தான் பண்ணாங்க, நீ ஒரு வருஷம் கழிச்சு பண்ணுறீன்னு அந்த கேள்வியும் கேட்பீங்க. அப்போது நான் என்ன பண்ணணும்? இப்போ என்ன நிதி நிலைமை இருக்கோ, எந்த அளவுக்கு கடன் வாங்க முடியுமோ அந்த கடனையும் வாங்கி நிதி நிலைமையும் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி எந்தெந்த திட்டங்கள்லாம் மக்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்தந்த திட்டத்தை தான் என்னால் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 சிலிண்டர் 2 லட்சம் கீழே, 200 யூனிட் கடன் விவசாய கடன் 1 லட்சம் வரைக்கும் தள்ளுபடி, சின்ன சின்ன விஷயங்களை எவ்வளோ கடன் வாங்க அதை வாங்கி தான் பண்ண முடியும். ஆனால் இங்கே என்ன தெரியுமா நடக்குது? எதிர்கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஆட்சிக்கு வந்து அதை பண்ணுற இதை பண்ணுறேன்னு சொன்னீங்க, எதுவுமே பண்ணலை அப்படின்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம எதையாவது பண்ணணுமே, ஏதாவது திட்டத்தை சொல்லணுமேன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் குக்குடு ஒரு முழு பிரியாணி பாதியாக வந்துட்டு இருக்கும்போது அதை மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க. காரணம், இந்த டிவிகே அரசு மேலே எதிர்கட்சிகள் வைக்கிற அழுத்தம். நான் முதல்ல சொன்ன மாதிரி கடன் வாங்கி கொடுத்தாலும் தப்பு, சரி நிதி நிலைமையை சரி பண்ணி இப்படி கொடுத்தாலும் தப்பு, அதையும் ரெண்டுமே ஒத்துக்கலாம். அப்போ இந்த அரசு என்ன பண்ணும், இந்த மாதிரி திட்டங்களை தான் அறிவிக்கும். மக்களாகிய நாம தான் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு டிவிக்கு அரசு அறிவிக்கிற ஒரு திட்டமும் அவங்க மனசில் வந்து இவங்கள மட்டும்தான் பயனடையணும், அவங்கள மட்டும்தான் அப்படின்னு அவங்க மனசில் வச்சு பண்ணுறது கிடையாதுங்க. ஆனால் அவங்களுடைய குறிக்கோள் என்னவா இருக்குன்னா, இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த திட்டங்கள்லாம் முதல்ல போய் சேரணும், அதுக்கப்புறம் படிப்படியாக அதை உயர்த்தணும்னு நினைக்கிறாங்க. விவசாய கடன்லையும் அப்படி தான் 50,000 ரூபாய் 75 லட்சம் இப்போ 1 லட்சம் வரைக்கும் போயிருக்காங்க. அதே மாதிரி 3 சிலிண்டர் 2 லட்சத்துக்கு கீழே வருமானங்களும் கொடுத்துருக்காங்க. இதை மீண்டும் அடுத்த வருஷம் அவங்க ரிவைஸ் பண்ணும்போது இதை 6 சிலிண்டராக மாற்றுவாங்க. அப்புறம் எல்லாருக்குமே பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை நாம் புரிஞ்சுக்கணுமா? அதை புரிஞ்சிக்காம நம்ம இந்த டிவிக்கு அரசு மேலே அழுத்தம் கொடுக்க ஒன்று கடன் ஜாஸ்தியாகும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி திட்டங்களை பாதி தான் நிறைவேற்ற முடியும் என்ற அந்த விஷயத்தையாவது நாம் புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு உங்கள் மனசை குழப்பிக்காம நிம்மதியாக இருங்க, நல்லதே நடக்கும், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்.